தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த மாலை தூய அந்தோணியார் நவநாள் திருப்பலியில் சலேத் சகாயராஜா மார்கரெட் குடும்பத்திற்கு இறைவன் தூய அந்தோணியார் வழியாக செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், இன்று 9வது பிறந்த நாளில் இறைவன் குழந்தையை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் மரியாவை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவும் உத்திரிக்க நிலை ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்கிறார்கள். அந்தோணியம்மாள், அந்தோணி முத்து, மிக்கேல் சாமி இவர்களது ஆன்மைகளை பாற்றிக்காகவும் ஜெபிக்கிறார்கள். நாமும் இறை அருளுக்காக ஜெபிப்போம். தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களில் இருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம், இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் மக்களை நீர் கண்ணோக்குகின்றே. இத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்விற்கு நாங்கள் வந்து சேர இதை பெருமகிழ்வோடு கொண்டாட வரம் தந்தருளும். ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறை திருவசனங்கள் 1 முதல் 2, மேலும் 8 முதல் 10. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறை திருவசனங்கள் 1 முதல் 2, மேலும் 8 முதல் 10. யாக்கோபு தம் புதல்வர்களை வரவழைத்து கூறியது: என்னை சுற்றி நில்லுங்கள். வரவிருக்கும் நாள்களில் உங்களுக்கு நிகழ இருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன். கூடி வந்து உற்று கேளுங்கள். யாக்கோபின் புதல்வர்களே, உங்கள் தந்தையாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். யூதா, உன் உடன் பிறந்தோர் உன்னை புகழ்வர். உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும். உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர். யூதா, நீ ஒரு சிங்கக்குட்டி. என் மகனே, இறை கவர்ந்து வந்துள்ளாய். ஆண் சிங்கமென பெண் சிங்கமென அவன் கால் மடங்கி படுப்பான். அவன் துயில் களைய துணிந்தவன் எவன்? அரசுரிமை உடையவர் வரும் வரையில், மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆற்றலுடன் அனைத்தையும் அன்பாய் நடத்துகின்றவரே, எங்களுக்கு உண்மையின் வழிகாட்ட வந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி 1வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 1 முதல் 17. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெட்ரோசும் செராசும். பெட்ரோஸின் மகன் எட்சரோன், எட்சரோன் மகன் இராம், ராமின் மகன் அபினதாபு, அபினதாபின் மகன் நகசோன், நகசோனின் மகன் சல்மோன், சல்மோனுக்கும் ராகாவுக்கும் பிறந்த மகன் போவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஒபேது, ஒபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசன். தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமன், சாலமோனின் மகன் ரகவயாம், ரகயாவின் மகன் அபியாம், அபியாவின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசபாத், யோசபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் உசியா, உசியாவின் மகன் யோத்தாம், யோத்தாமின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் எசேக்கியா, எசேக்கியாவின் மகன் மனோசே, மனோசேயின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா, யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேல், செயல்தியேலின் மகன் செர்பாபேல், செர்பாபேலின் மகன் அபியுது, அபியுதின் மகன் எலியாக்கிம், எலியாக்கிமின் மகன் அசோர், அசோரின் மகன் சாதோக்கு, சாதோக்கின் மகன் ஆக்கிம், ஆக்கின் மகன் எலியுது, எலியுதின் மகன் எலையாசர், எலையாசரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. ஆக மொத்தம் ஆபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் 14. தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் 14. பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் 14. ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாசகங்கள் டிசம்பர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி வரை சிறப்பு வாசகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கிறிஸ்து பிறப்பை ஒட்டி சிறப்பாய் தியானிக்க வேண்டிய வாசகங்கள். கிறிஸ்து பிறப்பை ஒட்டி தியானிக்க வேண்டிய வாசகங்கள் எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பூர்வீகத்திலிருந்து. ஏனெனில் ஆதாமிலிருந்து நாம் நம்முடைய வாழ்வை ஆரம்பிக்கவில்லை. ஆதாம் என்கிறவர் பொது மனிதர். அதற்கு கீழே எத்தனையோ இனங்கள், குடும்பங்கள், குழுக்கள் தோன்றிவிட்டன. ஆனால் ஆபிரகாம் அழைக்கப்பட்டவர். ஏன் ஆபிரகாம் அழைக்கப்பட்டவர் என்றால் பிறப்பினால் அல்ல, மாறாக நம்பிக்கையினால், விசுவாசத்தினால் அவர் நமக்கு தந்தையானார். ஆதாம் அது பிசிக்கல் பர்த் என்று சொல்லப்படுகிற உடல் ரீதியாக ஒரு முதல் மனிதன். அந்த முதல் மனிதனுக்கு குழந்தைகள் பிறந்து இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். பிரியமானவர்களே, எனவேதான் நமக்கும் பிறந்த பிறகு இரண்டாவது பிறப்பு என்று ஒரு பிறப்பை ஆண்டவர் சொல்லுகிறார். திருமுழுக்கில் தூய ஆவியால் பிறக்கின்ற பிறப்பு. யோவான் நற்செய்தியிலே நிக்கதோமுவிடம் ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, மீண்டும் ஒருவர் பிறந்தால் அன்றி, அந்த மீண்டும் ஒருவர் பிறந்தால் அன்றி இறை ஆட்சிக்கு உட்பட முடியாது என்பதைத்தான்
இந்த மூதாதையர் பட்டியல் சொல்லுகிறது. ஆபிரகாம், அதைத் தொடர்ந்து யூதா, அதைத் தொடர்ந்து தாவீது, வரிசையாக பாருங்கள். எல்லாரும் கடவுளுக்கு தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள், ஆண்டவரை தங்கள் தலைவராய் தலைமேல் ஏற்றுக்கொண்டவர்கள், தங்கள் உள்ளத்தில் கடவுளின் வெளிச்சத்தை வைத்து வாழ்ந்தவர்கள். எனவே நீங்களும் நானும் கிறிஸ்து பிறப்பு கொண்டாட தயார் என்று சொன்னால் ஆரம்பம் எங்கே? ஆபிரகாமை போல நம்பிக்கை நிறைந்த, விசுவாசம் நிறைந்த குழந்தைகளாய் இருக்க வேண்டும். எனவேதான் இயேசு அந்த மரத்தின் மீது குள்ள மனிதனாய் சக்கேயு, எல்லோரும் பார்ப்பார்கள், கூட்டம் மிகுதியாக இருக்கிறது, நான் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஒளிந்து கிடந்தான். ஆனால் அவனுக்குள் நம்பிக்கை இருந்தது. அவனோ பாவி. எல்லோரும் சொல்லுகிறார்கள், என்ன இயேசு கிறிஸ்து ஒரு பாவியிடம் உண்ண போயிருக்கிறாரே என்று. பாவிதான், ஆனால் அவனுடைய உள்ளத்தில் இருந்த நம்பிக்கை. அதை பார்த்த இயேசு நின்று, சக்கேயு இறங்கி வா, நான் உன் வீட்டிற்கு உணவருந்த வர வேண்டும் என்று சொன்ன பொழுது விரைவாய் இறங்கி வந்தான். வசனம். ஏன் ரொம்ப வேகமா வாரான்? இதற்காய்த்தானே காத்திருந்தேன். எனவே கடவுள் நம்மை, நம்முடைய நம்பிக்கையை முன்னிட்டு, நம்முடைய விசுவாசத்தை முன்னிட்டு, நம்முடைய மனத்தில் இருக்கின்ற அவர் மீது கொண்ட அன்பை முன்னிட்டு தெரிந்து கொள்ளுகிற கடவுள். அதற்குத்தான் திருமுழுக்கு. பெற்றோரே, ஞான பெற்றோரே, இந்த குழந்தையை கிறிஸ்தவ விசுவாசத்தில் நீங்கள் வளர்க்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறீர்களா? ஆம். அந்த ஆசையை, அந்த விசுவாசத்தை, அந்த ஜெபத்தை, இதோ இன்னார்தான் உன் கடவுள் என்கின்ற அறிமுகத்தை நான் தாயாய், தந்தையாய், ஞானத்தாயாய், ஞானத்தந்தையாய் இருந்து கொடுப்பேன். அதிலிருந்து நம்முடைய பயணம் ஆரம்பிக்கிறது. பிரியமானவர்களே, எங்கும் பிறந்திருக்கலாம், எப்படியும் பிறந்திருக்கலாம், என்ன கலர், என்ன மொழி பேசுகிறோம் என்பதெல்லாம் முக்கியமல்ல. ஆனால் ஆண்டவர் நமக்குள் இருக்கிறாரா? அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்வு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதா? அதனுடைய தொடர்ச்சியாய் விடுதலை பயண புத்தகத்திலும் கடவுள் அதை தெளிவாய் சொல்லுவார். கடவுளாகிய நான் வாழ்வோரின் கடவுள், இருக்கிறவராக இருக்கிறவர் நானே. ஐ ஆம் ஹூ ஐ ஆம். எக்ஸிஸ்டன்ஸ், இந்த இருத்தல் நான், அதைத்தான் கடவுள் சொல்லுகிறார். எனவேதான் இயேசு சொல்லுவார், அவர் வாழ்வோரின் கடவுள், இறந்தோரின் கடவுள் அல்ல. நாம் வாழுகிறவர்கள், அவர் நம்முடைய கடவுள். ஆனால் எந்த மரபில் வாழ வேண்டும்? பிரியமானவர்களே, ஆதாம் பாவம் செய்து விட்டார். அவருடைய பிள்ளை காயின் ஆபேல் வரலாறு நமக்கு தெரியும். தொடர்ந்து நோவா காலம் என்று ஒவ்வொன்றிலும். ஆனால் ஆபிரகாமின் ஒரு வழி தொடர்ச்சி, நம்பிக்கையினால் வாழப்பட்ட ஒரு வழி தொடர்ச்சி இன்றும் நிற்கிறது. எனவேதான் சக்கேயுவை பார்த்த ஆண்டவர் சொல்லுவார், இவனும் ஆபிரகாமின் மகனே, நீங்களும் நானும் ஆபிரகாமின் மகனே. இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஏன் அந்த வீட்டிற்கு அன்று மீட்பு? இயேசு வந்தார். கிறிஸ்து பிறப்பு குடில் செய்கிறோம். நம் வீட்டிற்கு இயேசு வந்து விட்டார் என்றால் இந்த வசனம் நமக்கும் பொருந்தும். நாமும் ஆபிரகாமின், நீயும் ஆபிரகாமின் மகன்தானே, மகள்தானே. இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஏனெனில் இயேசு உன் வீட்டிற்கு வந்து விட்டார். எனவே நம்முடைய அந்த ஃபவுண்டேஷன் என்று சொல்லப்படுகிற அடிப்படையை ஆழமாய் தியானிப்போம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாசகங்கள். கிறிஸ்து பிறப்பையொட்டி திருமுழுக்கு யோவான், அன்னை மரியாளுக்கு கபிரியேல் தூதர் வந்தது, பிறகு திருமுழுக்கு யோவான் இயேசுவை குறித்து சொன்னது என்று ஆழமான முறையிலே தியானிப்போம். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பள்ளி எல்லாம் நல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உதை கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியை இறைவா, எங்கள் இறைப்பற்றின் பலி பொருட்களை ஏற்றுக்கொள்ளும். நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகள் இக்காணிக்கைகள் எங்களுக்கு நிறைவேற்றி தருவதாக
ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பெருமான் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவை திறந்தார். ஆகவே விண்ணக தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவன் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரம் தொணிச்சாமி, அது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். மது பெயர் தூயதென போற்றப் பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்த அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவாம் விண்ணக கொடைகளால் புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உம்மை புகழ்கிறோம். உம் மறை நிகழ்வுகளை அனுபவித்து உண்மையில் நாங்கள் மகிழ்வோமாக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள், பேரின்பம் தொடரட்டும்.